கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். என்னால் ஒத்துக்க முடியுது, ரெண்டுமே இருக்குது, சாத்தியம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சின்ன வயசில் ஒரு புக்கு வச்சேன். ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி உடம்புல வந்து அந்த லேபில் செய்ய வேண்டிய வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறார். செத்துட்டார் சயின்டிஸ்ட்டு. ஆனால் விவசாயி உடம்புல வந்து இறங்கி போய் அந்த செயலை செஞ்சுக்கிறார். இந்த கிராமத்துங்களெல்லாம் ஒருத்தர் செத்துட்டா இன்னொருத்தர் மேலே வந்து இறங்கி திட்டுறது பேசுறதெல்லாம் பார்த்துக்கிறேன் நான். முன்பின் தெரியாத ஒருத்தர் பெரம்பூர்லேருந்து வராரு, இங்கே இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டில் போய் திட்டிங்கிறாரு. அவர் வந்து அவரை சாவச்சிட்டாராம். செத்தவர் இவர் மேலே ஏற்றிக்கிறாரு. ஏறி போய் நீட்டாக அவங்க வீட்டில் போய் திட்டிருந்தார். இதெல்லாம் நான் பார்த்தது. ஆனால் என் மேலே வேறு யாரும் ஏற முடியாது. அது வந்து ஊர்ஜிதமாக நான் சொல்ல முடியும். யார் மேலே யார் எந்த போய் வருன்றது என்னால் சொல்ல. ஆனால் நான் பார்த்துருக்குறேன், அந்த மாதிரி நடந்துருக்குது. செத்துட்டு இன்னொருத்தர்கிட்ட வந்து பேசுறது நடந்துருக்குது. இது ஒரு தொழிலாகவும் செஞ்சுங்கிறாங்க. ஆவி அமுதா அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அதெல்லாம் செய்கிறாங்க. விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இது மாதிரிலாம் இருக்கிறாங்க. அவங்க மீடியமாக இருக்கிறேன். இங்கே ஒருத்தர் வந்தார், நான் ஒரு மீடியம்னாரு. என்னங்க அப்படி என்ன மீடியம், இங்கிலீஷ் மீடியம் தமிழ் தான். அப்போ வந்து கீழே அந்த சின்ன பில்டிங் மட்டும் இருக்கும், கீழே நம்ம சாப்பிட்ற இடங்குது இல்லை, இந்த உட்காந்துக்கிறேனே இது கீழே வந்து எட்டி பார்த்துட்டு நான் மீடியம்னாரு. வாங்க உள்ளேண்ணா, 4 பேரும் வந்துக்கிறேன், யார் உங்களை கூட பேச வருதுன்னு பார்க்குறேன்னாரு. யார் பேசினாலும் பிரச்சனை இல்லை அப்படி நின்று பார்த்துட்டு போயிட்டார். இங்கே தான் எங்கேயே இருக்கிறேன் அப்படின்னாரு. சைக்கிளில் வந்தார். 4 நாள் பார்த்து திரும்ப வந்தார். நான் தனியாக உட்காந்துப்பேன். அவர் நான் தனியாக உட்காந்துங்கிறத பார்த்துட்டு அது மாதிரி பண்ணியிருந்தார். திரும்ப வந்தார். என்னங்க அதை முதல்ல தான் மீடியன்ட்டார்ல, வாங்க இப்போ யாரை கூட வந்துக்கிறீங்க அப்படின்னு. யாரும் வரமாட்டேன்றாங்க உங்களை பார்த்தா அப்படின்னு. இதுக்கப்புறமா ஒன்று நடந்தது, மேலே ரவுண்டு இது இல்லை, அங்கே தனியாக உட்காந்துருந்தேன். ஒருத்தர் வந்தார். இங்கே தான் பூந்தமல்லியில் அவர் பேர்லாம் கூட சொன்னார். அந்த ஆவி கூட பேசுறதெல்லாம் கத்துறாராமே ஒருத்தர். புக்கெல்லாம் கூட எழுதிறாரு அவர். கொஞ்சம் விளம்பரமானவர் தான். அவர்கிட்ட ஒரு மாணவரம் வந்து நாங்கள் 2 பேர் சேரில் உட்காந்து பேசினே இருந்தோம். திடீர்னு கத்துனார். அப்படியே ஒரு மாதிரி பொண்ணு கத்தி காமிச்சிருக்கலாம், பயந்துருவாங்கன்ட்டு தான் விட்டேன். கத்தி அப்படியே அலர்னார். அப்படியே அப்படின்னாரு. தள்ளி விட்டுற போகிறேன், கீழே ஊந்துடும் கம்னீரியான்னு. பயமா தள்ளி விட்டேன்னா ஆகுது. இந்த பக்கம் வீடெல்லாம் இல்லை, அந்த பக்கம் இப்போ தான் வீடு ஆயிடுச்சு. அந்த அனுபவம். இப்போ பேய் வந்து பேசாதான்னா, இப்போ உடனே எங்கள் அம்மா செத்துட்டாங்க, எங்கள் அக்கா மேலே வர வச்சு பேசுங்கன்னு நான் பண்ணுறது, அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி சம்பவங்களை நான் பார்த்துக்கிறேன். உண்மையாக எனக்கு இது அந்த மாதிரி நடக்குமா, வர வைக்க முடியுமான்றது எனக்கு தெரியாது. மேபி சாத்தியம் இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதை பற்றி எனக்கு அக்கறையும் இல்லை. வானா செத்துட்டுங்க, ஏன் இன்னொருத்துக்கிட்டலாம் வரணும்? செத்த சனியாக அங்கேயே சரியாக சாகாமல் இன்னொருத்தர் மேலே வர ஏறி வந்து பேசு. இருக்கும்போதே சரியாக பேசுறது சனி, செத்த பேருக்கு நேற்றுக்கணும். கரெக்ட் தானே? புரியுதா? நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு மனுஷனோ வந்து கூட செத்து போயிட்டாங்கன்னா அவங்க மேலாம் வேற யார் மேலாம் வந்து பேசலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்? உண்மையிலேயே என்னை நேசிக்கலாம் தான் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க என்கிட்ட? மரியாதையாக முதல்லையே பேசிட்டு போயிருக்கணும். விட்டு செத்து பிறகு ஏன் அவங்களை கூப்பிட்டு பேசுறது? ஆமாம், இப்போயே விஷயத்தான் பேசுறதில்லை நான் யாருன்னா. அப்படித்தானே? அதனால் சாத்தியம் இருக்கலாம், எனக்கு தெரியாது ராஜா. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.